6 மணிலிருந்தே எங்கள் கூட்டம் சேர ஆரம்பித்து விட்டதாகவும், இரவு 7 மணி வரை பலர் தண்ணி கூட இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். சுலபமாக வந்து போகக்கூடிய இடமாக கூட பார்த்து கரூரில் ஏதாவது ஒரு இடத்த பக்கத்தில் கூட கொடுத்துருக்கலாம். இந்த ஒரு நெரிசலான இடத்தை தேர்வு செய்து கொடுத்தது யார்? துயரங்களிலே பங்கெடுத்திருக்க வேண்டும். நம்மை பார்க்க வந்த 40 பேர் இறந்து போய்விட்டார்கள் என்ற ஒரு உணர்வு அவருக்கு இருந்திருந்தால் அந்த உணர்வே அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த நினைத்திருக்காதான். ஒரு அரசியல் அனுபவம் இருக்கணும். அவரோட அரசியல் அனுபவம் இருப்பவங்களும் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்திருந்தா சொல்லியிருக்கணும். அடிமட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட எங்கள் இயக்கத்தை சேர்ந்த ஒரு தொண்டர் போனால் அவர்கிட்டத்திலிருந்து எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கு. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சோக செய்தி நம்ம பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் தாவேகா தலைவர் நடிகை விஜய் மேற்கொண்ட அந்த பிரச்சாரத்தின் போது அதாவது மூச்சு திணறி நெரிசல் ஏற்பட்டு ஏறக்குறைய 40 பேர் வந்து நம்ம பலி கொடுத்துருக்கோம். இது எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக? ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். 40 பேருடைய மனித உயிர்கள் பலியானது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. காரணம், ஒரு இயற்கை சீற்றம் வருகிறது, அதனால் சிலர் மடிந்து போனார்கள் என்பதெல்லாம் நான் பார்த்திருக்கிறோம். இப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய நிகழ்வில் இப்படி நடந்திருப்பது மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. குறிப்பாக எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொள்ள வேண்டும். 12 மணிக்குள் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மாலை 7 மணிக்கு வருவது என்பது ஒரு சரியான 7 மணி நேரம் தாமதம், சரியான அணுகுமுறை இல்லை. 7 மணி நேரம் தாமதமாக வருவது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு அணுகுமுறையில் அதை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அது ஒரு காரணமாக போச்சு. அதே நேரத்தில் நீங்கள் 6 மணிலிருந்தே எங்கள் கூட்டம் சேர ஆரம்பித்து விட்டதாகவும், இரவு 7 மணி வரை பலர் தண்ணி கூட இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படி என்பதை ஒரு காட்சி ஊடகத்தில் ஒரு அம்மையார் பேசியதை நான் பார்த்தேன். இனி வரும் காலங்களில் அரசியல் கட்சிகள் 50,000 பேர் கூடுவார்கள், 10,000 பேர் கூடுவார்கள் என்றால் அதற்குண்டான தண்ணீர் ஃபெசிலிட்டியை வைக்கணும். 10,000 பேர் கூடுவாங்கன்னா 20,000 பாட்டில் தண்ணீரை வாங்கி வைக்கணும். அப்படி கூட்டம் நடத்துபவர்கள் இனி வருங்காலங்களில் அதிகமாக கூட்டம் கூடும் தலைவர்களுக்கு இது போன்ற விதிமுறைகளை விதித்தே ஆக வேண்டும். சென்ற முறை கூட ஹைகோர்ட்டு கரூருக்கு அனுமதி வழங்கிய போது, நாமக்கலுக்கு அனுமதி வழங்கும் போது விஜய் அவர்களுக்கு சென்ற முறை உங்களுடைய நிகழ்ச்சியில் ஒருவர் மறைத்து போனார். இந்த முறை அதுபோன்று நடக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று தான் இவர்கள் அந்த கூட்டம் நடத்துவதற்கான அனுமதியை பெற்றிருக்கிறார். இது ஒரு சோக நிகழ்ச்சி. இன்னொரு விஷயம், இந்த சென்னை மெரினா கடற்கரையில் அந்த ஏர் ஷோ பார்க்க குவிந்த போதும் தண்ணீர் இல்லாமல் 5 பொதுமக்கள் இறந்து போனாங்க. ஸோ அதனை வந்து முன்னுதாரணமாக கொண்டு கூட தமிழக அரசும் இல்லை தமிழக காவல்துறையும் இந்த தாவேக நடத்தக்கூடிய இந்த கட்சி பிரச்சாரத்துக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லா வசதியும் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்று. ஸோ அதுலேயும் வந்து அரசாங்கம் வந்து தவறி விட்டதா? இல்லைங்க, அரசும் சில விஷயங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய நிலை இருக்கிறது. காரணம், அவர்கள் தண்ணீர் அங்கே வைத்திருக்கிறார்களா என்பதை நீதிமன்றமே பல அறிவுரைகளை சொன்னபோது அதை போலீஸும் கண்காணித்திருக்க வேண்டும்.
உளவுத்துறை கண்காணித்திருக்க வேண்டும். உளவுத்துறையினுடைய வேலைதான் அது. கவனித்து காவல்துறையிடம் சொல்லி, கூட்டம் ஏற்பாட்டாளர்களிடம் அதை சொல்லி செய்திருக்க வேண்டும். ஒன்று, அரசாங்கமும் இந்த தாவேகாவிற்கு உரிய அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். ரெண்டாவது, போதிய போலீஸ் பாதுகாப்பு அங்கே இல்லைன்றாங்க. கிட்டத்தட்ட அங்கே 50,000 பேருக்கு மேலே கூடியிருந்ததாக சொல்கிறாங்க. அதற்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த இடமும் குறுகலான இடமாகத்தான் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த இடத்துல 500 போலீஸுக்கு குறைவாக இருந்தார்கள் என்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. அப்போ தமிழக அரசு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். அதாவது 50,000 பேருக்கு மேலே கூடுறாங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே ஒரு 5,000 போலீஸையாவது போட்டிருக்கணும். 5,000 போலீஸ் போட்டிருக்கணும். அதே நேரத்தில் பெரிய கூட்டம் கூடியிருக்கின்ற காரணத்தினால் அவர் வர காலதாமதமாகும்போது அவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம். நீங்கள் சீக்கிரம் வரலன்னா இங்கே கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது, விபரீதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருப்ப காரணத்தினால் நாங்கள் வேறு மாற்று இடம் தருகிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வெறுமனே வண்டியில் நின்று தான் பேச போகிறீங்க, கூட்டம் மேடை கீடெல்லாம் போட போகிறதில்ல. அதனால் உடனடியாக நாங்கள் ஒரு இடம் மாற்று இடம் தருகிறோம், நீங்கள் அங்கே வாங்கன்னு ஒரு நல்ல ஸ்பேஷஸாக ஒரு 50,000 பேர் சுலபமாக வந்து போகக்கூடிய இடமாக கூட பார்த்து கரூரில் ஏதாவது ஒரு இடத்த பக்கத்தில் கூட கொடுத்துருக்கலாம். இந்த ஒரு நெரிசலான இடத்தை தேர்வு செய்து கொடுத்தது யார்? அதை பெற்றிருக்கக்கூடாது இவர்கள் என்பதும் என்னுடைய கருத்து. எங்கே முடியாது, எங்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்துவது சிரமம். அப்படி நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்குண்டான காவல்துறை கண்காணிப்பும் இதில் இருக்க வேண்டும் என்று கூட்ட ஏற்பாட்டாளர்கள் முதலிலே அரசிடம் தெரிவித்திருக்க வேண்டும். அதாவது தாவேகா மீதும் தவறு இருக்கின்றது, தமிழக அரசின் மீதும் தவறு இருக்கின்றது. 2 பேர் மீதும் தவறு இருக்கிறது. 2 பேருமே இணைந்து செய்திருந்தால் மட்டும் இதை தடுத்திருக்க முடியும். 2 பேரும் இணைந்து செய்யவில்லை என்பது கண்கூடாக தெரிகிறது. ஆகவே ஒரு 40 பேர் இறந்து போனார்கள் என்பதை தாங்கவே முடியவில்லை. அவ்வளோ பெரிய துக்கமான நிகழ்வு. அரசு முழு கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். விஜய் அவர்களும் இதிலே ஒரு அக்கறை எடுத்திருக்க வேண்டும் என்று தான் நான் கருதுகிறேன். இறந்து போனவர்களுக்கு நாம் நெஞ்சத்துள்ள சுமையோடு அஞ்சலி செலுத்த விரும்புகிறோம். சார், காங்கிரஸ் கட்சி இந்த இறப்பை எப்படி பார்க்குது சார்? ரொம்ப வருத்தமான விஷயந்தாங்க. இது போன்ற நிகழ்வுகள் இனி நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். மனித உயிர்கள் என்பது அப்படி ஒரு சுலபமாக போகக்கூடியதோ ஒரு மலிவான ஒரு பொருளோ அல்ல மனித உயிர் என்பது போற்றத்தக்கது. அது வாழ வேண்டிய இளம் பிஞ்சு குழந்தைகளெல்லாம் இறந்து போனதாக. 2 வயது குழந்தை கூட்டிக்கிட்டு அந்த பிரச்சாரத்துக்கு போகலாமா? மக்களுக்கு நீ சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சார்? அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் இறந்து போனாங்க. மக்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க, இது அரசியல் கூட்டம். இந்த அரசியல் கூட்டத்தை கேட்டு 8 வயது குழந்தை எந்த ரியாக்ஷனும் பண்ண போகிறதில்ல. குழந்தைகளோடு வர வேண்டாம் என்று முதலில் கூட விஜய் அவர்கள் அதை சொன்னார்னு நினைக்கிறேன். குழந்தைகள், முதியோர்கள் வராதிங்க, கர்ப்பிணிமார்கள் வராதிங்க அப்படின்னு சொன்னதையும் மீறி அவர்கள் அங்கே போனது என்பது மக்களும் அந்த அந்த நிகழ்வுகளை நடத்தியிருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் இந்த பிரச்சார கூட்டத்தை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கும் தமிழக அரசும் அதை தவறிவிட்டது. அதை கரெக்டாக கண்காணித்து முறைப்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும். இல்லைங்க, அதாவதுங்க போதிய போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கணும். தண்ணீரை கூட்ட ஏற்பாடாளர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்களா என்று பார்த்திருக்க வேண்டும். லேட்டாகிறது, உணவு பொட்டலங்கள் கொடுங்கள், இல்லாவிட்டால் அங்கே என்ன எல்லா கடையும் மூடிட்டாங்க, எந்த கடையும் இல்லை, போய் எதுவும் வாங்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் போயிடுது மக்களுக்கு. ஏனென்றால் இப்படி கட்டுக்கடங்காத கூட்டம், தண்ணி இல்லை, உணவு இல்லை, எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்கள் விஜய நாமக்கல்லேருந்து வரும்போது வழியிலேயே கூட தடுத்துட்டு இந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்திட்டு எல்லாம் கலைந்து போங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா மக்கள் உயிரை பாதுகாக்க வேண்டியது மன்னருடைய கடமை. மன்னர் என்ன பண்ணுவாருன்னா, மக்கள் 3 வேளை மும்மாரி மழை பொழிந்ததா, மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா, மக்களுக்கு உரிய உணவு கிடைக்கிறதா என்று அந்தப்புறத்திலிருந்து வெளியே வந்த மன்னர் அதை தான் கேட்பாராம். ஆகவே மன்னர் என்பவருக்கு என்ன பணி என்று சொன்னால், மக்கள் கூட்டம் வெகுவாக கூடியிருக்கிறது, அரசாங்கத்திற்கு அந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்க வேண்டும்.
அங்கே உண்டான ஏற்பாடுகள் சரியாக இல்லை, தண்ணீர் கூட இல்லை. அவர்கள் காலையில் 6 மணிக்கு வந்தார்கள், சாயந்தரம் 7 மணினா 13 நேரமாக ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் இருக்காங்க. அது உடல்நிலை தாங்காது. ஆகவே கூட்ட ஏற்பாடுகளை அழைத்து, ஒன்று நீங்கள் விஜய் இங்கே வர வேண்டாம் என்று சொல்லுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் தண்ணீர் பாட்டில் கையில் வரும் வரை நாங்கள் கூட்டத்தை நடத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படி என்று சொல்லியிருக்கலாம். இல்லை என்றால் விஜயிடமே நேரடியாக காவல்துறை உயர் அதிகாரிகளோ பேசி அது தடுத்திருக்க வேண்டும். அவரை வர வைத்துவிட்டு பேச வைத்துவிட்டு இப்படி போன்ற ஒரு நிகழ்வுகள் நடந்தது. இருபாலரின் மீது குற்றம் சாட்டை நம்ம வைக்க வேண்டும். மன்னர்னு சொல்கிறீங்க இல்லையா, மன்னர்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மன்னர் மு.க. ஸ்டாலின் தானே சார்? அதாவதுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நீங்கள் சொன்ன மாதிரி யார் ஆள்கிறார்களோ அவங்க தான் மன்னர். இன்னொரு விஷயம் வந்து அங்கே 40 பேர் இறந்து விட்ட பிறகு விஜய் அவர்கள் கரூர்லேருந்து சென்னை வந்து விட்டார். ஆனால் இங்கே உள்ள அமைச்சர்லாம் கரூர் போயிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் கரூரிலிருந்து சென்னைக்கு வந்தது நல்லதா, இல்லை அங்கே இருந்து மக்கள் பார்த்து அது சொல்லியிருப்பது நல்லதா சார்? அதாவதுங்க, இவரை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் அது. இவர்தான் அழைக்கிறார், நான் வருகிறேன் நீங்கள் வாருங்கள் என்றால் அழைக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, அங்கேயிருந்து உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லாரையும் பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி இந்த உற்றார் உறவினருடைய கண்ணீரை துடைத்திருக்க வேண்டியவர் அடுத்த விமானத்தை பிடித்து சென்னைக்கு வந்துவிட்டு பத்திரிகையாளர்கள் கூட, சார் இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, இதுக்காவது பத்திரிகையாளர்கள் அவர் சந்திச்சிருக்கலாம். ரொம்ப வேதனையான விஷயம், வருத்தமான. இன்றைக்கி அறிக்கை விடுறாரு, நான் ரொம்ப வலியில் துடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. வலி எல்லாருக்குமே இருக்கின்றது, அவருக்கு மட்டும் இல்லை, அவருக்கு மட்டும் இல்லைங்க, மக்களுக்கும் வலி. இறந்து போன குடும்பத்திற்கு மிகப்பெரிய வலி. தமிழ்நாடு, இந்தியா முழுக்க இருக்க மக்களும் அதுக்கு அனுதாபம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த விமானத்திலே பாதுகாப்பாக சென்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்து விட்டார் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய உயிரை வந்து பாதுகாப்பதற்காக அங்கிருந்து இங்கே வந்துட்டார், அதுதான் எடுத்துக்கலாம். அப்படி கூட நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அதில் 2 கருத்து இல்லை. அவர் வந்து அங்கேயே இருந்திருக்கணும், இருந்து அந்த மக்களுடைய துயரங்களிலே பங்கெடுத்திருக்க வேண்டும். நம்மை பார்க்க வந்த 40 பேர் இறந்து போய்விட்டார்கள் என்ற ஒரு உணர்வு அவருக்கு இருந்திருந்தால் அந்த உணர்வே அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த நினைத்திருக்காது. ஆனால் அந்த உணர்வே அவருக்கு இல்லாமல் போய்விட்டது என்ற வருத்தம் நமக்கு இருக்கத்தான். உயிர் பலியை வந்து அவர் பெருசாக எடுத்துக்கல, ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிட்டாரோ என்ற எண்ணம் நமக்கு இருக்கு. நிச்சயமாங்க. ஆனால் அரசாங்கம் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிட்டு உடனடியாக முதலமைச்சர் பாருங்கள், காலையில் 9:30 மணிக்கு தான் டிக்கெட் போட்டிருக்காருன்னு நேற்று எனக்கு சொன்னாங்க இரவில். ஆனால் பார்த்தீங்கன்னா 1 மணி விமானம் ஒன்று திருச்சிக்கு போயிருக்கு, அதில் ஏறி 1 மணிக்கு அங்கே போய் 2 மணிக்கு இறங்கி கரூருக்கு 2-2:30 மணிக்கெல்லாம் போயிட்டு அங்கேயே அப்போவே ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிருக்காரு. அப்போது அவருடைய கடமையை அவர் செய்திருக்கிறார் என்று அதுவும் பாராட்டுக்குரிய விஷயம். இவர் திரும்பி வந்தது வருத்தமான விஷயம், அவர் அங்கே போனது பாராட்டத்தக்க விஷயம்தான். அதை செய்த தவறுக்கு முதலமைச்சர் வந்து ஒரு வருத்தம் தெரிவித்து கூட அங்கே போயிருக்கார், அது வந்து மனிதாபிமானம். ஆனால் விஜயை பார்க்க வந்த அந்த கூட்டத்தினர் இறந்துருக்காங்க, அவர் அங்கே இல்லை, அவர் வீட்டுக்கு பாதுகாப்பாக வந்துட்டார் என்பது ஒரு பேசு பொருளாக இருக்குது, ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். அவர் இங்கே வந்தே இருக்க, அவர் அங்கே இருக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துருக்கணும். சொல்கிறேன், நீங்கள் அந்த கூட்டத்தில் வந்து இந்த அரசாங்கத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் வைத்தீர்கள். ஜனநாயகத்தில் இதெல்லாம் சகஜம். ஆளும் கட்சி மீது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் குற்றச்சாட்டை அடுக்கி கொண்டு தான் போவார்கள். ஆனால் விஜய் அங்கேயே இருந்து முதல்வருடனே இணைந்து அங்கு அவர்களுக்கு பணியாற்றியிருந்தால் அது மனித நேயம் மட்டுமல்ல, அது மிகப்பெரிய மாண்புக்குரியவராக நாம் விஜய் நினைத்திருக்கலாம். மாற்று கட்சியும் ஒன்றாக இணைந்து முதல்வரோட இணைந்து போய் எழுந்திருக்கும். ஆமாம், முதல்வர் வந்தவுடனே முதல்வரை போய் பார்த்து இந்த மாதிரி நடந்து போச்சுங்க, நான் கூட எதிர்பார்க்கலைங்கன்னு அவரோடவே இணைஞ்சு போய் பண்ணியிருந்தா அவர் இன்னும் எட்ட முடியாத உயரத்துக்கு கூட போயிருப்பார். இறந்து போயிட்டாங்க, ஒரு வீட்டுக்கு சேஃப்டியாக வந்துட்டாரு, வீட்லயே அவர் பார்க்க கூட முடியல. அது வந்து அரசியல் சம்பந்தமே இல்லாத மாதிரி தானே இருக்கிறாரு. ஒரு அரசியல் அனுபவம் இருக்கணும் அதுக்கு. அவரோட அரசியல் அனுபவம் இருப்பவங்களும் இருக்கிற மாதிரி தெரியல, இருந்திருந்தால் சொல்லியிருக்கணும். இன்னொன்று, அவர் கூட யாருமே நெருங்கி கிட்ட போய் போகிற மாதிரி நம்ம தெரியல. அந்த கூட்டங்களை பார்க்கும்போது அவர் மட்டும்தான் மேடையில் ஏறுறாரு, யாரோ 2 பேர் சைடில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட யாரும் போய் எதுவும் சொல்லக்கூட முடியாதோ அப்படின்ற ஒரு நிலை தான் அந்த கூட்டங்களை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. அப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்கக்கூடாது. இன்னும் 50 பேர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில்
சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் உயிர் பிழைத்து வீட்டுக்கு வர வேண்டும் என்பது நம்மளுடைய ஆவல் தான். அவங்கெல்லாம் விரைவில் குணமடைந்து வரணும். அவங்கெல்லாம் விஜய் போயிட்டு நேரில் பார்த்துருக்கணும், விஜய் அவர்கள் சிகிச்சை குறித்து கேட்டு தெரிஞ்சிருக்கணும், வந்துவிட்டார். ஆனால் உடனடியாக அவர் திரும்ப போய் அவர்களை பார்த்து அவர்கள் குடும்பத்திற்கு ஆதரவு சொல்ல வேண்டும் என்பது நம்முடைய கருத்து. போவார் என்று நம்புகிறோம். ஒரு அரசியல் கட்சி நடத்துபவர் என்பவர் இது போன்ற நேரத்தில் அவர் அங்கே இருக்க வேண்டும். ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு போவது என்பது அது பெரிய விஷயம். அரசோட இணைந்து கொண்டு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் இவர் செய்திருந்தால் உண்மையிலேயே இவர் உண்மையான ஒரு அரசியல்வாதியாக வருவார் என்று நினைக்கலாம். இப்படி வந்துவிட்டவரை இவர் எங்கே தொடர்ந்து எப்படி அரசியல் நடத்த முடியுமா என்ற கேள்வி. இந்தியாவிலேயே ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில், ஒரு கட்சி பிரச்சாரத்தில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் கரூரில் அந்த வேலுச்சாமிபுரத்தில் வந்து அதிகபட்சமாக 40 பேர் இறந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் தான் அதிகபட்சமாக 8 பேர் இறந்துருக்காங்க. ஸோ வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஒரு சோதனையை தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அதை வந்து அவர் அங்கேயே இருந்து நான் நினைக்கிறது என்னென்னா 2-3 நாள் அங்கேயே இருந்து அந்த சிகிச்சை பெறுபவர்களுக்குரிய சிகிச்சை அளித்து அதில் வந்து அரசாங்கம் வந்து இன்னும் முதல்வரோடு இணைந்து அவர் இன்னும் கொஞ்சம் நல்ல சிகிச்சை கொடுக்கணுங்க, கொஞ்சம் நீங்கள் வலியுறுத்துங்கன்னு அவர் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணியிருந்தாருன்னா மக்கள் மத்தியில் அவருடைய செல்வாக்கும் உயர்ந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அவருடைய செல்வாக்கு என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பி வந்துட்டு யாருமே ரசிக்கலை. ரொம்ப தவறான முன்னுதாரணத்தை அவர் ஏற்படுத்திவிட்டார். அதாவது பலிக்கு காரணமானவர் கரூர்லேருந்து சென்னைக்கு வந்து விடுறார், இரவாக வந்து விட்டார். அவருக்கும் அந்த பலியானவர்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாத போல் தான் நமக்கு நினைக்க தோணுகிறது. ரொம்ப தவறு. சரி, ஓகே சார், ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போது காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலான ஒரு குழு வந்து முதலமைச்சர் சந்தித்து இருக்காங்க. அதில் வந்து 9 நாடாளுமன்ற உறுப்பினர் இடம்பெற்றிருக்காங்க. அதில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை என்னன்னாக்கா, அந்த 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் வந்து அலுவலகம் ஒதுக்கி கொடுக்கல. அப்புறம் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அந்த திமுகவினர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல என்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பல இடங்களில் அந்த எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த நிலை இருக்கிறது என்பது உண்மை. அதிலே வைத்திருக்கிறார்கள். சில இடங்களில் கூட ஒரு ஆண்டுகள் ஆகி கூட சில இடங்களில் இன்னும் ஒதுக்கப்படவில்லை என்பது மிக வருத்தமான ஒரு விஷயம். ஒன்று. ரெண்டாவது, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதல்வர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார் என்பது என்னுடைய கருத்து. முதல்வரும் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனே ஆவணம் செய்வதாக சொல்லியிருப்பதாக சொன்னார்கள். ஒரு 6 தொகுதி இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 3 தொகுதியிலையாவது 2 தொகுதிக்கு ஒரு இடமாவது ஒதுக்கி தரணும். ஒதுக்கி தந்தால் தான் அங்கே ஒரு ஆளை போட்டு அங்கே வரக்கூடிய மனுக்களை வாங்கி நாடாளுமன்றத்தில் என்ன பேச வேண்டும் அந்த மக்களுக்காக என்பதை, ரயில்வே திட்டங்கள், மற்றபடி மத்திய அரசாங்க சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் பேசணுன்னா மக்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கேயோ ஒரு இடத்துல குடியிருக்காருன்னு வச்சுக்க, ஒரு வீட்டுக்கு அங்கே தேடி வர முடியாது. 6 தொகுதி என்பது சுற்றளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் கிட்ட வரும். 200, 250, 300 கூட வரும் சில பாராளுமன்றம். அப்படி அந்த மக்கள், வசதி இல்லாத ஏழை மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினரை தேடி வருவதற்கு அவ்வளவு தூரம்லாம் வர முடியாது. அதனால் 2 தொகுதி, ஒரு தொகுதிக்கு ஒரு அலுவலகம் வேணும். அட்லீஸ்ட் 2 தொகுதிக்காவது ஒரு அலுவலகம் இருந்தால் சைக்கிளில் கூட வந்துடுவாங்க, இல்லை ஒரு மோட்டர் பைக்கில் வந்துடலாம். அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கவே இல்லை என்பது தான் வருத்தமான விஷயம். அதெல்லாம் நேற்று சொல்லியிருக்காங்க, முதல்வர் ஆவணம் செய்திருக்கு. அதெல்லாமே சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது, இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. இது போன்ற நேரங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன வருத்தத்தோடு இருப்பார்கள் என்பதை அறிந்திருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களை சென்ற வாரம் அவர் சந்தித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்களை அவர்கள் இயக்கத்தில் சந்தித்து முடித்து விட்டார். அவர்கள் இணக்கமாக இருக்க வேண்டும். தேர்தல் வரப்போகிறது, நாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இந்த ஓட் ஷோர் என்ற ஒரு நிகழ்வெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் பாட்டில் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா சரியாக வராதுன்றதை எடுத்துரைத்து அவர்களுக்கு செய்திருக்கிறார். இவர்களுடைய குறைகளை கேட்டு ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கிறார். நீங்களும் அவர்களோடு இணக்கமாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார். இனி நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்கும். காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்தந்த திமுக மாவட்ட நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கொடுக்கல, இடையூறு செய்கிறாங்க என்ற குற்றச்சாட்டும்
முன்வைக்கப்பட்டுள்ளது. இன்னொரு விஷயம் வந்து கரூர் மாவட்ட நகர காங்கிரஸ் மகளிர் அணி கவிதாவை வந்து காங்கிரஸிலிருந்து திமுகவில் செந்தில் பாலாஜி இணைத்துள்ளார். இது வந்து கூட்டணி தர்மத்தை மீறிய செயலாக நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாங்க. நாங்கள் வந்து அவங்க கூட்டணி கட்சி. திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு குரலை நாங்களும் ஓங்கி ஒலித்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது காங்கிரஸில் இருக்கிறவங்கள திமுக இருக்கிறதுல எந்த பலன் இருக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு அதிமுகவில் இருக்கிறவரையோ ஒரு பிஜேபியில் இருக்கிறவரையோ செந்தில் பாலாஜி அவர்கள் இணைத்து விட்டு அதை தன்னுடைய வலைதள பக்கங்களிலே அவர் இணைத்திருப்பாரானால் அவர் பாராட்டுக்குரியவர். ஆனால் கூட்டணி இயக்கத்தில் இருப்பவர் ஒருவரை சேர்த்துவிட்டு அதை பெரிதாக தன்னுடைய வலைதளத்திலே போட்டது என்பது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு அத்துமீறலை அவர் செய்திருக்கிறார். மிகப்பெரிய தவறு. அந்த வலைதள பக்கத்திலே போட்டதை அவர் அடுத்த நாள் நீக்கிவிட்டார். முதலாக நான் தான் அதுக்கு கடுமையான ஒரு ஆட்சேபத்தை தெரிவித்த போது அது இன்றைக்கு அந்த வலைதள பக்கத்திலே அதை நீக்கியிருக்கிறார்கள். முதல்வர் அவரை கண்டித்திருக்கிறார் என்பதை நான் கேள்விப்பட்டேன். கூட்டணி இயக்கங்களிலே இருப்பவர்களை சேர்க்காதீர்கள் என்று சொன்னதாக அறிவுரை வழங்கியிருப்பதாக கூட நான் கேள்விப்பட்டேன். ஆகவே இது போன்ற செயல்களை அவர்கள் செய்யக்கூடாது. ஏன்னா கவிதா வந்து மீண்டும் திமுகவிலிருந்து காங்கிரஸில் சேர்ந்து விடுவாரா? அதாவதுங்க, அது அவருடைய மனநிலையை பொறுத்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வற்புறுத்தி இணைக்கப்பட்டாரா இல்லை தானாகவே சென்று இணைந்தாரா என்ற கேள்வியை நான் கரூர் மாவட்ட காங்கிரஸ்காரர்களிடம் கேட்டபோது, நாங்கள் கேட்டோம், இல்லை நான் தான் போனேன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து எங்கள் இயக்கத்தில் சேர்ந்துரு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டில் எது உண்மைன்னு நமக்கு தெரியல. எது உண்மையாக இருந்தாலும் சேர்த்தது என்பது மாபெரும் தவறு, கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது. எங்கள் இயக்கத்தை நீங்கள் பலவீனப்படுத்துகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டையும் நான் வைக்க விரும்புகிறேன். இப்போ காங்கிரஸ் திமுக வந்து 21 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து கூட்டணியில் அங்கே வகித்திட்டு இருக்கீங்க. இப்போ 2 ஆண்டுகளாகத்தான் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நிறைய மோதல் போக்கு, உரசல் விரிசல் இருக்கின்றது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? உங்களுக்கு தெரியும் என்னென்ன முரண்பாடுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவதுங்க, கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனாலேயே ஆளும் கட்சியாக, அதாவது காங்கிரஸால் திமுகவுக்கு எந்த ஆபத்து இல்லை, திமுகவால் தான் காங்கிரஸுக்கு பெரிய குடைச்சல். அதாவதுங்க, இந்த கூட்டணி வந்து அமைக்கப்பட்டதே இந்திய நாட்டை ஒரு மதசார்புள்ள இயக்கம் ஆண்டு கொண்டிருக்கிறது. மறுபடியும் இங்கே மதசார்புள்ள ஒரு இயக்கம் தமிழ்நாட்டிலே தன்னுடைய காலை ஊன்ற பார்க்கிறது. அது வந்து அதிமுக என்ற முகமூடியை போர்த்து கொண்டு வருகிறது. அதை நாம் அகற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு எல்லோருக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி, அதாவது காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுக்கும் இருக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் உள்பட. அப்படி இங்கே ஒருவேளை பிஜேபி கால் ஊன்றினால் என்ன ஆகும், விபரீதம் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியும். உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட என்கவுண்டர்கள் நடக்கிறது. நம்முடைய பீகாரிலே இன்றைக்கு நிதிஷ்குமாரை பிஜேபியாகவே மாற்றிவிட்ட வரலாறை பார்க்கிறோம். அதே போன்று மகாராஷ்டிரத்தில் பார்க்கிறோம். அதே போன்று மத்திய பிரதேசத்தில் பார்க்கிறோம். இந்தியா முழுக்க இன்றைக்கு மதசார்புள்ள ஒரு அரசாங்கம் ஆள்வதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற நேரத்திலே நமக்குள் எந்த விதமான மாச்சரியங்களும் இருக்கக்கூடாது. இதுவரையில் நாம் ஒற்றுமையாக இருந்தது போல் இனியும் இருக்க வேண்டும். ஆனால் திராவிட கட்சிக்கு பெருந்தன்மையோடு சொல்கிறீங்க, வந்து ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு பல்வேறு வகையில் திமுக இடையூறுகள் செய்து வருவதை நீங்களே பட்டியலிட்டு சொல்லியிருக்கீங்க. செல்லு பிறந்தகை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏன் அந்த மாதிரியான காங்கிரஸ் கட்சி வளரக்கூடாது எண்ணத்தில் திமுக இருக்கின்றது? அதாவதுங்க, நாங்கள் புரிதலோடு இருக்கோம், அவர்கள் புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்லுகிறேன். எப்போ தான் புரிய வைப்பீங்க அவங்களுக்கு? அவர்களுக்கு நிறைய தடவை நாம் சொல்லிட்டோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் இந்த கூட்டணி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் என்பது நன்றாக தெரிகிறது. இல்லைன்னா அவர் பீகாருக்கு போயிருக்க மாட்டார். அவர் பீகார் வந்து ராகுல் காந்தி அங்கே போய் ரோட் ஷோ பண்ணுறாருன்னொடனே அவரோட இணைந்து ரோட் ஷோ பண்ணார். அப்போ அவருடைய மனநிலை நமக்கு புரிகிறது. அவர் காங்கிரஸோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினாலும் அதற்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் அதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு நிலையும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நிலை மாறுவதற்கு முதல்வர் தான் முயற்சி எடுக்கல. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கேவை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதிக்கிறார். இங்கே தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி நிர்வாகியை வந்து முதலமைச்சர் மதிக்க வேண்டும் அல்லவா? அதாவதுங்க, இது வந்து எங்கே ஆரம்பமாகுதுன்னா அடிமட்டத்தில் தான் இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது.
அடிமட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட எங்கள் இயக்கத்தை சேர்ந்த ஒரு தொண்டர் போனால் அவர்கிட்டத்திலிருந்து எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கா, காங்கிரஸ் உறுப்பினர், நான் எங்கள்கிட்ட 17 பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர், நிறைய 140 பக்கம் அவங்கக்கிட்ட இருக்காங்க. அப்போ சட்டமன்ற உறுப்பினரை நாடி சில விஷயங்களுக்கு போகும்போது நடக்கவில்லை என்ற வருத்தம் காங்கிரஸ் தோழர்களுக்கு இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக பல முறை சொல்லியிருக்கிறோம். பல முறை ஹைகமாண்டு, டிஎம்கேவினுடைய ஹைகமாண்ட் அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக்கூட அது நடக்கவில்லை என்பது மீண்டும் மீண்டும் அதே தவறு நடந்து கொண்டிருப்பதால் தான் அப்படி இருக்கிறது. அதை இனிமேலாவது, இன்னும் தேர்தல் 6 மாதம் இருக்கிறது, இனி இன்னையிலிருந்தே அதை மாற்றுவதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அவர்களும் மாற வேண்டும். இல்லாவிட்டால் கூட்டணி கட்சிக்குள் குழப்பம் இருக்குமேயானால் அதனுடைய பலன் நமக்குத்தான் வந்து சேரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ காங்கிரஸ் வந்து வேறு வழி இல்லாமல் தான் திமுகவுடன் கூட்டணியில் தொடர்ந்து இருக்கீங்க? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. வழி இல்லாமல்லாம் இல்லை. நாங்கள்லாம் ஆண்ட கட்சி, தனித்து நிற்கிற தைரியம்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இல்லை. தனித்து கூட நிற்போம். நாங்கள் ஒன்றும் அகில இந்திய அளவில் நாங்கள் ஆண்ட கட்சி, மிகப்பெரிய இந்த கட்சி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே ஆட்சி அதிகாரத்திற்காக அல்ல. இன்றைக்கும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்யணும்னா எங்களால் வேறு விதமாலாம் பயணம் பண்ண முடியும். ஆட்சி அதிகாரத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல. காமராஜர் 9 ஆண்டு காலமோ, நேரு 9 ஆண்டு காலம், காந்தி கடைசி வரை அரைஜான் உடையோடு எந்த பதவியும் கவுன்சிலராக கூட ஆகலைங்க. காந்தி இந்த நாட்டினுடைய தேச தந்தையாக இருந்தவர். ஆகவே காங்கிரஸ் இயக்கம் 16 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டார்ல இந்தியாவை. 16 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டனால்தான் இன்றைக்கி இந்தியா என்ற ஒரு நாடு மிக சுபிட்சமாக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. குண்டூசி கூட தயாரிக்க முடியாது இந்தியாவை அணுகுண்டு தயாரிக்கும் வல்லரசு நாடாக மாற்றி காட்டியது நேரு, இந்திரா காந்தி, சாஸ்திரி, இவங்க தான் பண்ணாங்க. காங்கிரஸ் இயக்கம் பண்ண இயக்கம். அதனால் நாங்கள் ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு தேவை இல்லை என்றாலும் கூட ஆட்சி நடத்துபவர்கள் சரியான முறையில் கண்காணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கடந்த 2 ஆண்டுகளாக கூட நாங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் சரியாக ஆள வேண்டும் என்று வற்புறுத்தி போராட்டங்கள் கூட சிலவற்றை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆகவே மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவோம், அவர்கள் நன்றாக ஆள வேண்டும், காங்கிரஸ்காரர்களை மதிக்க வேண்டும், காங்கிரஸை மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருக்கும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.